அவர் கண்ணில் கண்ணீரோடைய கரை கூட போயிருக்காதுங்க எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர். அதுக்குள்ள இவங்க இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு சூடு சொரண ஈனமான எதனா இருக்குதா? நான் என்ன கேட்குறேன், உண்மையிலே உப்பு போட்டு சோறு திங்கிற காங்கிரஸ்காரன் எவனா இருந்தானாக்கா அந்த 10 MP ராஜினாமா பண்றான். 10 MP ராஜினாமா பண்ணு. திமுக தயவுல ஒட்டுமொத்தமா MP ஆயிட்டு, திமுக தயவுல MLA ஆயிட்டு, திமுக தயவுல கவுன்சிலர் ஆயிட்டு, இன்னைக்கு திமுகவுக்கே துரோகம் பண்றேன்னு சொன்னா உன்ன மாதிரியான ஒரு ஈன பிறவி இந்திய அரசியல்ல எவனுமே கிடையாது. அப்பயும் சரி 2024 சரி ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் டெல்லியிலேயே அறிவிச்ச ஒரு மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல திமுக காரன் இல்லைன்னா அங்க காங்கிரஸ் கிடையாது. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாதவனுக்கு 29 சீட்டு கொடுக்குறீங்களே, காலம் ஃபுல்லா உங்க கூட நாங்க இருக்கிறோமே விசிகா காரன் கேட்கலையா? விசிகா தொண்டருடைய மனக்குமுறல் என்ன? விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவை அடியோட வேரோடு மண்ணாக அழிச்சிடணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கிறார். 41 பேர் உயிரிழப்புலாம் சும்மா கிடையாது. தமிழக மானகட்ட மக்கள் இனத்திற்காக ஓட்டு போடல, மொழிக்காக ஓட்டு போடல, கொள்கைக்காக ஓட்டு போடல. இவங்க எல்லாருமே எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னாக்கா கவர்ச்சி. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த ஃபயர் சதி சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் 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 சார், இப்போ முதுகில் குத்திய காங்கிரஸ் அப்படிதான் மிகப்பெரிய ஒரு டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. என்ன சார் அந்த அளவுக்கு கூடவே இருந்தவங்க இப்போ திடீர்னு ஒரே ஜம்பில் போய் தாவேக்காக போயிட்டாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் இல்லை, அதான் அவனுக்கு உப்பு போட்டு தான் சோறு திங்கிறான்ல, சோத்தை தான் திங்கிறானலாம் தெரியல காங்கிரஸ்காரன். ஏன்னு கேட்டாக்கா 21 வருஷமாக காங்கிரஸை கட்டி காத்தது முதுகுல சுமந்தது திமுக. 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் எல்லாமே 2004லேருந்துங்க. 2004லேருந்து அந்த 10 வருஷமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த இத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸை தூக்கி பிடித்தது திமுக தான். பூத கண்ணாடி போட்டு தேடினா கூட காங்கிரஸ்காரன் எங்கே இருக்கிறான்னு தமிழ்நாட்டில் தெரியாது. அந்த அளவிற்கு காங்கிரஸ் ரொம்ப வீக். அது உங்களுக்கு தெரியும். எப்போ தனித்து நின்னாங்க, எல்லாருமே தனித்து நின்னாங்க ஒரு எலெக்ஷனில். அந்த எலெக்ஷனில் படுபாதாளத்துக்கு போனது காங்கிரஸ், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் கூட காங்கிரஸ் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. காங்கிரஸ் வச்சுக்கலாம், நம்ம திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இருந்தால் தான் திமுக ஜெயிக்கொண்டது கிடையாது. காங்கிரஸுக்கு திமுக வேணும். அப்போ சரி வச்சுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு மேலே டெல்லியில் ஒரு பவர் வேணும். எப்படியா இருந்தாலும் ராகுல் காந்தி ஒரு முறை வரும்போது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் தான் வச்சுருந்தாங்க. இன்னி வரைக்கும் கூட சரி 2019 எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, 2024 எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சது யாரு? ஸ்டாலின். அந்த இந்தி கூட்டணியில் வேறு யாருமே ஒத்துக்கல. அது அப்புறம் பார்த்துக்கலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ 2024 சரி, 2019 சரி, எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நாங்கள். ஆனால் அப்பயும் சரி 2024 சரி ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் டெல்லியிலேயே அறிவித்த ஒரு மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல திமுக காரன் இல்லைன்னா அங்கே இவன் கிடையாது, யாரு? காங்கிரஸ் கிடையாது இன்னைக்கு. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட 30 MP வச்சிருக்கிறாங்க இங்கே திமுக சைடில். இவங்க கூட்டணியில் இவங்க 10 பேர் இல்லாமல் 30 MP இருக்கு. அந்த 30 MP இல்லைனாக்கா அந்த 30 MP தான் நீ பாராளுமன்றத்தில் என்ன ஒரு நல்ல மசோதா கொண்டு வந்தாலும், என்ன நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக, ராகுல் காந்தி நீ அதுக்கு எதிராக வாக்கு போட சொன்னால் வாக்கு போடுவாங்க. நீ எதிராக பேசுன்னு சொன்னால் பேசுவாங்க. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதை கிள்ளி பிள்ளை பண்ணுற மாதிரி திமுக கூட விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களாம் சேர்ந்து பாராளுமன்றத்தில் பண்ணாங்க. ஆனால் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் இது முதுகுல குத்துறதான கிடையாது. இது ஏற்கனவே இந்த எலெக்ஷன் முன்னாடியே இவங்க தாவேக்கா கூட தான் கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணலை. அதே போல் ராகுல் காந்தி ஒரு 4 வேட்பாளர் கொண்டு பிரச்சாரம் பண்ணார். அந்த 4 வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும்னு அவங்க சொன்னாங்க. அந்த வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணார். மீதி பேருக்கு யாருக்குமே பண்ணலையே. கிட்டத்தட்ட 28 பேர் நின்னாங்க. 28 பேர் 4 பேருக்கு தானே பிரச்சாரம் பண்ணார். மீதி 24 25 பேருக்கு ஒரு பிரச்சாரமே பண்ணலையே. காரணம் அவருக்கு அப்போலேருந்து திமுகவை கழட்டி விடணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனால் திமுக உள்ளே இருக்கக்கூடிய நிறைய பேர் சொன்னாங்க என்னென்னு, எங்கே நம்ம காங்கிரஸ் வேண்டாம், இது தேவையில்லாத சுமை நமக்கு. அவங்களுக்கு கூட 29 சீட்டு. இன்றைக்கி பிரச்சனையாக அந்த கூட்டணிக்குள்ளே எதனால் வந்துச்சு? ஒன்றுமே இல்லாதவனுக்கு 29 சீட்டு கொடுக்குறீங்களே, காலம் ஃபுல்லாக உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோமே விசிகா காரன் கேட்கலையா? விசிகா தொண்டருடைய மனக்குமுறல் என்ன? நாங்கள் தானே காலங்காலம் நீ என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி, நீ கொலை பண்ணாலும் சரி, கொள்ளை அடித்தாலும் சரி, நீ என்ன தமிழ்நாட்டுக்கு கெடுதல் பண்ணாலும் நீ பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு மண்டே ஆட்டிட்டு தான் நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு போய் 10 சீட்டு கூட கொடுக்காம 8 சீட்டு தான் கொடுக்குற. கம்யூனிஸ்ட் அதே தான். திமுக என்ன தவறு செஞ்சாலும் கேள்வி கேட்க மாட்டான். பேருக்கு தான் கம்யூனிஸ்ட்டு, ஆனால் கேள்வி கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன பண்ணீங்க? 4 சீட்டு 5 சீட்டு தான் கொடுத்தீங்க. ஒன்றுமே பண்ணாத தாவேக்காவை தேமுதிகாவை கூப்பிட்டு வந்து ஒரு மேல் சபை MP 10 சீட்டு இருந்தால் காரணம் நாயுடு ஒன்றாயிட்டாங்க. எல்லாம் அந்த மொழி வாரியாக தான் ஸ்டாலின் திங்க் பண்ணுறாரு. அப்போது இப்படி ஒட்டுமொத்தமாக இப்படி நடக்கும்போது காங்கிரஸ் என்ன யோசிக்கிறான், இதுக்கு மேலே இது மூழ்கிற கப்பல்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் இவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது 2 தரப்பு சொன்னாங்க ராகுல் காந்திகிட்ட, இல்லைங்க அவசரப்பட வேண்டாம், விஜய் வரலாம் என்ன பண்ண முடியும், நமக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது
அவர் கண்ணில் கண்ணீரோடைய கரை கூட போயிருக்காருங்க எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு தோத்துட்டாருன்ற அதுக்குள்ளே இவங்க இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு சூடு சொரண ஈனமான எதனா இருக்குதா? நான் என்ன கேட்குறேன், உண்மையிலே உப்பு போட்டு சோறு திங்கிற காங்கிரஸ்காரன் எவனா இருந்தானாக்கா அந்த 10 எம்பி ராஜினாமா பண்ணுறான். 10 எம்பி ராஜினாமா பண்ணேன். இப்போ மேல்சபை எம்பி தேர்ந்தெடுத்தீங்களா, உங்களுக்கு 29 சீட்டு ப்ளஸ் ஒரு மேல்சபை எம்பி கொடுத்தாங்களா, ரிசைன் பண்ணுறா. இப்போ கூட சரி, நீங்கள் திமுகவோட தயவில் தான் இந்த 5 எம்எல்ஏ கூட, நான் 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ணேன், திரும்ப ரீஎலெக்ஷன் போ முடியுமா உன்னால? 10 எம்பி ரிசைன் பண்ண திரும்ப ரீஎலெக்ஷன் போ, தாவேக்கா கூட சேர்ந்து நில்லு முடியுமா உன்னால? அதை ரிசைன் பண்ணிட்டு நீ கூட்டணிக்கு பண்ணாக்கா நீ யோகியன், நீ நல்லவன். நீ வந்து திமுக தயவில் ஒட்டுமொத்தமாக எம்பி ஆகிட்டு, திமுக தயவில் எம்எல்ஏ ஆகிட்டு, திமுக தயவில் கவுன்சிலர் ஆகிட்டு, இன்னைக்கு திமுகவுக்கே துரோகம் பண்ணுறேன்னு சொன்னால் உன்ன மாதிரியான ஒரு ஈனப்பிறவி, உன்ன மாதிரியான ஒரு இழிப்பிறவி இந்திய அரசியலில் எவனுமே கிடையாது. இது தேவை திமுகவுக்கு, இது தேவை. திமுகவுக்கு காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய என்ன அவசியம், இது பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. பாஜக கூட இணக்கமாக போயிருந்தாக்கா இன்னும் கூட அவங்க 1 லட்சம் கோடி கடன் இருந்திருக்காது, ஒரு 2-3 அமைச்சர்களை வாங்கியிருப்பாங்க இல்லையா? 30 எம்பி ஏன் ஆதரவு கொடுக்கல? காங்கிரஸ்காரங்களாம் ஆதரவு கொடுக்கல, பாஜக மைனாரிட்டி தானே. பாஜக கூட இணக்கமாக அந்த 30 எம்பி ஆதரவு கொடுத்தா என்ன இருக்கும்? 3-4 மினிஸ்டர் நீ வந்திருப்பானா? அப்போ காங்கிரஸிற்காக மினிஸ்டர் பதவி கூட வேணாம், நான் பாஜக கூட கூட்டணிக்கு போகமாட்டேன்னு சொன்ன திமுகவுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் நீ பண்ணியிருக்கிறிய. இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய். 30 எம்பி வச்சிருக்கிறாங்க திமுக, அவங்க நினைச்சிருந்தா பாஜக கூட கூட்டணிக்கு போயிருக்கலாம், 10 மினிஸ்டர் வாங்கியிருக்கலாம். ஆனால் ராகுல் காந்திக்காக, காங்கிரஸிற்காக அதை கூட வேண்டாம் என்று சொன்ன முக ஸ்டாலினை இன்னைக்கு உதறி தள்ளிட்டு பதவி ஆசை பிடிச்சி நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட காங்கிரஸோடைய மனநிலை எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க. அதுவும் தமிழ்நாடு காங்கிரஸ் இதில் ரொம்ப தெளிவாக இருந்தார் ராகுல் காந்தி. என்னன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸை முடிவெடுத்துக் கொள்ளட்டும். எப்படி ஒதுங்கினா பாருங்க, என்ன மாதிரி கேடி பாருங்க அவன். ஏன்னா அந்நிய நாட்டுக்கு கைக்கூலியாக இருக்கிறாங்கள, அப்படி எப்படிலாம் யோசிக்கிறான் பாருங்க. என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் முடிவெடுத்துக் கொள்ளட்டும். இப்போ அவர் என்ன பண்ணிடுவார், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் முடிவெடுத்தது, தமிழ்நாடு காங்கிரஸ் முடிவெடுத்ததுல இப்போதைக்கு மட்டும் கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் உள்ளாட்சி எலெக்ஷனுக்கும் ஆதரவு, அடுத்து வர 2029 எலெக்ஷனுக்கும் நாங்கள் கூட்டணியோடு தான் நாங்கள் போடுவோம்னு சொன்னால் அப்படின்னு அர்த்தம் ஒட்டு மொத்தமாக திமுக விட்டு வெளியே வந்துட்டான். அப்போ திமுக இப்போ என்ன பண்ணணும்? 30 எம்பி நான் கொடுக்குறேன்டா பாஜகவுக்கு ஆதரவு அப்படின்னு இவன் செஞ்சானாக்கா இவன் பழி வாங்குறதா அர்த்தம். ஆனால் அது செய்வாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பாஜக ஒன்று தீண்டதாக்காத கட்சி கிடையாது. உங்கள் தந்தையே பாஜக கூட கூட்டணி வச்சவர் தான். குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்து கொடுத்து இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, அதுக்காக நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி கொடுத்தவர் தான். அதே இப்போ இவர் செய்வாரா அப்படின்னு கேட்டாக்கா அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அது போல் செய்தால்தான் இந்த காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் புகட்டக்கூடிய தருணமாக அமையும். ஓகே சார், என்ன சார் காங்கிரஸ் எந்த திட்டத்திட்டுறீங்க? நாளைக்கு திருமாவளவனும் போய் ஜாயின் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா, அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்களா, தாவேக்கா பாமகவை கூப்பிடல, பிஜேபியை கூப்பிடல, அதிமுகவை கூப்பிடல, யாரையுமே கூப்பிடல. அவர் கூப்பிட்டதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை, கம்யூனிஸ்ட்டுக்கு பர்சனலாக இன்வைட் பண்ணுறாரு, மார்க்சிஸ்ட்டுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கும், அதே போல் திருமாவளவனுக்கும் பர்சனலாக இன்வைட் பண்ணுறாரு. வைகோக்கு இன்வைட் பண்ண முடியாது, ஏன்னா வைகோ வந்து இரவல் சின்னத்தில் நின்னார். அதே போல் தமிழ் சாரியும் இரவல் சின்னத்தில் நின்னார், ஜவஹர் இல்லாமல் இரவல் சின்னத்தில் நின்னாங்க. அவங்க எல்லாருமே திமுக சின்னத்தில் நின்னாங்க. அவங்க மட்டும் சுயேட்சை சின்னத்தில் நின்றுருந்தாங்கன்னா இன்னும் ஓடி போயிட்டு இருப்பாங்க. இப்போ கூட இவர் வைகோ என்ன சொல்ற, நான் போக மாட்டேன், நீ எப்படி போவ, நீயே உதயசூரியன் சின்னத்தில் நின்று இருக்கிற, நீ எப்படி போவ, போனா போது ஒரு சீட்லையாச்சும் பம்பரத்தில் நிற்கலாம் பார்த்தா வேணாம் நான் ஒட்டு மொத்தமாகவே நான் இதில் உதயசூரியன் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சொல்கிறார் பெரிய பந்தாவா, நீ எப்படி போவேன் நான் கேட்குறேன், நீ எப்படி போவேன், நீ நின்னது உதயசூரியன் சின்னத்தில், நீ எப்படி தாவேக்கு ஆதரவு கொடுப்பேன்? அதனால் அது முடிஞ்சிச்சா. அதனால தான் அவர் என்ன பண்ண, வைகோவை கூப்பிடல, கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டாரு, விசிகாவை கூப்பிட்டாரு. இப்போ விசிகா ஏன் தெளிவான பானைச்சத்தை நிற்கிறேன்னு சொன்னார் தெரியுதா, சூரியன் வேணான்னு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்னு அவர் தெரிந்த காரணத்தினால. ஆனால் அவங்க போவாங்களையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவை அடியோட வேரோடு மண்ணாக அழிச்சிடணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கிறார். 41 பேர் உயிரிழப்புலாம் சும்மா கிடையாது. அவ்வளோ பெரிய பாதிப்பை விஜய் சந்தித்ததன் காரணமாக இந்த திமுக என்ற தீய சக்தி தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால தான் அவர் அதிமுக கூட்டணியில் இருக்க யாரையும் கூப்பிடல. திமுக கூட்டணியில் இருக்கவங்களை கூப்பிட்டா திமுக தனித்து விடப்படும். திமுக தனித்து விடப்படும் போது அவன் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது 2029 எலெக்ஷனாக இருக்கட்டும், வரப்போகிற உள்ளாட்சி எலெக்ஷனாக இருக்கட்டும், திமுகவை தனித்து விட வேண்டும், திமுகவை தமிழகத்தின் துரத்தி அடிக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதனால தான் திமுகவுடைய கொள்கை தலைவர்களை இவர் ஏற்றுக்கொண்டார். இவர் ஏன்னா திமுகவுக்கு மாற்றா இன்னைக்கு டிவிகே அப்படின்னு ஒரு நிலையை கொண்டு வரணும். அதனால தான் இவர் அண்ணாவும் இவர் வேணுங்கிறாரு, இவர் பெரியாரையும் வேணுங்கிறாரு.
இவரோட கொள்கை தவறுலாம் எடுத்து அம்பேத்கர் வேணுங்கிறாரு. எல்லாம் 3 கட்சி இது எல்லாமே எங்கேருந்து வருது? இவங்களுடைய கொள்கையிலையும் இருக்கவங்க தான். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, இவன் அவனு ஒன்று தானப்பா, அது இவன் வேணா, அதுக்கு நம்ம அவனுக்கு விட்டு போயிட்டு போயிடலாமே, வயசான கிழவனுக்கு நம்ம ஏன் போடணும், வயசு பையனுக்கு விட்டு போவோமையா அப்படின்னு இன்னைக்கு அப்படி தான் இன்னைக்கு விஜயோடைய மனநிலைமை, டிவிக்கோட மனநிலைமை அதுதான். இன்னைக்கு திமுகவே இருக்கவே கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கிற 2வது கட்சி. மொதல் கட்சி பிஜேபி, மொதல் கட்சி திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, துடைத்து அறியப்படணும்னு நினைக்கக்கூடிய கட்சி முதல்ல பிஜேபி தான். அந்த வேலையை செய்தவர் அண்ணாமலை செஞ்சது அப்படியே இவர் செஞ்சார். இந்த வேலையை முதல்ல செஞ்சு அதை அறுவடை பண்ணது அண்ணாமலை. மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாளையை உருவாக்குனது அண்ணாமலை அவர். பாஜகவில் சேர்ந்து இப்படி தாயா இருக்கணும் கட்சி, அவனை அடிக்கணையா, திமுகவை அடிக்கக்கூடிய கட்சி பாஜகன்னு ஒரு பேர் எடுத்தார்ல, அது எடுத்தார்ல, அது வெண்ணெய் திரண்டி கொட்டும் போது அது பானையை உடஞ்ச கதையாக ஆகி போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அதை இவர் அறுவடை பண்ணிட்டார். அண்ணாமலை எடுத்து கொண்டு வந்த அந்த விஷயத்தை இன்றைக்கி இவர் அறுவடை பண்ணிட்டார். இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அதே பொசிஷனில் அண்ணாமலை இருந்திருந்தார்னு சொன்னாக்கா, இதனோட பர்சனல் கருத்து, இதனோட பர்சனல் கருத்து, அதே பொசிஷனில் அண்ணாமலை இருந்திருந்தார், அதே ஒரு மென்டாலிட்டியோட, அதே ஒரு எதிர்ப்போடு இருந்திருந்தார்னு சொன்னாக்கா, இன்னைக்கு தாவேகா பெற்றிருக்கக்கூடிய வெற்றியில் 50% வெற்றியை பாஜக பெற்றிருக்கும். அதில் மாட்டு கருத்தே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அது வேற மாதிரி முடிச்சு. அப்போ கூட இது எது நடந்திருக்குனாக்கா, இந்த மானங்கட்ட மக்கள் இருக்காங்க, தமிழக மானங்கட்ட மக்கள் இனத்திற்காக ஓட்டு போடல, மொழிக்காக ஓட்டு போடல, கொள்கைக்காக ஓட்டு போடல, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக ஓட்டு போடல, தமிழகம் தலை நிமிர வேணும் ஓட்டு போடல, தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக வளரணும் ஓட்டு போடல. இவங்க எல்லாருமே எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னாக்கா, கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி, சினிமாவில் இருக்கக்கூடிய கவர்ச்சியை நம்பி, சினிமாவில் இருக்கக்கூடிய மாயையை நம்பி ஓட்டு போட்டாங்களே தவிர இவங்க தமிழகத்தை மறந்துட்டாங்க. தமிழகத்தை மறந்து விட்டு நடிகனின் பின்னால் சென்றதுனால நாளைக்கு இந்த நடிகன் என்ன செய்வார்னு இவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த நடிகர் கொடுத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையில் எவ்வளவு ஃபண்டு வேணும் தெரியுமா? தெரியாது. எல்லாம் கொடுத்துருவார். ஒரு தற்கூரி சொல்லுது, அவர் சொந்த பணத்தில் கொடுப்பார். ஒரு அஃபிடவிட்ல 450 கோடி சொத்துன்னு சொல்றாரு, ஒரு அஃபிடவிட்ல 550 கோடி சொத்துன்னு சொல்றாரு. இதையே மாற்றி சொல்றாரு. தமிழகத்து எவ்வளவு தெரியுமா தேவைப்படும்? 12 லட்சம் கோடிக்கு மேலே தேவைப்படும். இவருடைய மொத்த தேர்தல் அறிக்கையும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பஸ் ஃப்ரீங்க லேடிஸ்க்கு. இங்கேருந்து நீ தமிழ்நாட்டு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போனாலும் ஃப்ரீ. ஏற்கனவே படுபாதாளத்தில் இருக்குது, கடனில் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அந்த பல்லவன் ஹவுஸை வந்துட்டு கோர்ட் வந்துட்டு சீஸ் பண்ண வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இன்றைக்கி போக்குவரத்து துறை. அப்போ நீ ஒட்டுமொத்தம் ஃப்ரீ கொடுத்தா என்ன ஆகும்? 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பேன்? யார் கொடுக்கணும் உனக்கு 6 சிலிண்டர்? 6 சிலிண்டர் எங்கேருந்து நீ நேராக ஆர்மூஸ் நீர்மினைக்கு போயிட்டு கப்பல்லேருந்து எடுத்துன்னு வருவாரா விஜய்? நேராக போய் ஈரானுடைய அதிபர்கிட்ட பேசி, ஐயா எங்களுக்கு கொடுங்க சிலிண்டரை, அங்கேருந்து பேசுவாரா? என்ன போன தடவை இதே தற்கொலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னார், இப்போ இந்த கொரோனா ஊசியில் நாங்களே கொள்முதல் பண்ணிக்கிறோம். எப்படி மத்திய அரசோட சங்கிலாமல் கொள்முதல் பண்ணிப்பேன்? அதுக்கு மேலே இருக்கிறார் இவர். எப்படி நீ 6 சிலிண்டர் கொடுப்பேன்? 6 சிலிண்டர் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ நீ 6 சிலிண்டர் கொடுத்துருவேன். சரி, இப்போ பாஜகவோட தேர்தல் அறிக்கை சொல்கிறேன்னா பாஜக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்குது, அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ 6 சிலிண்டர் கொடுத்துறன்ட்ட 6 சிலிண்டர் என்ன ஆகுது இன்றைக்கி விலையில்? 6000 ரூபாய் இல்லையா? 6000 ரூபாய், 6 சிலிண்டர் 6000 ரூபாய், வருஷத்துக்கு 6000 ரூபாய். எத்தனை குடும்பம் இருக்குது? 2.25 கோடி குடும்பம் இருக்குது. அப்போ எவ்வளோ வருது? எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? 2000 ரூபாய் பணமும் கொடுத்துருவீங்க, 6 சிலிண்டர் கொடுத்துருவீங்க, 200 யூனிட் ஃப்ரீ. அப்போது என்னதான் நடக்க? அது இல்லாமல் பிறக்கும் குழந்தைக்கு கால் சவரம் ஒரு 2 கிராம் மோதிரம் வச்சிங்களேன், 2 கிராம் மோதிரம் வச்சிங்களேன். ஒரு நாள் பிறப்பு இருக்குது எவ்வளோ தமிழ்நாட்டில்? அப்போ எவ்வளோ பேர் நீ தங்கம் கொடுக்கணும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ கல்யாணம் நடக்குது? கல்யாணம் ஆகும்போது தாலி, பட்டு புடவை எல்லாம் கொடுக்குறாரு. எப்படி? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கல்யாணம் நடக்கும் தமிழ்நாட்டில்? என்ன அடிப்படையில் என்ன எங்கேருந்து கொள்ளடிக்க போகிறாரா? இல்லை அவர் வந்து ஜெயிக்க மாட்டேன்ற நம்பிக்கையில் கொடுத்துட்டாரு. இப்படி சொல்லாதீங்க. இல்லை, அது இனிமே தாங்க ஆரம்பமே. இது வரைக்கும் விட்டுடுங்க. இனிமே தான் அதோ ஒரு மாயத்தில் ஒரு சினிமா கவச்சத்தில் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களே புலம்பக்கூடிய நிலைமை அடுத்த 100 நாள்லேயே நடக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் போத்தவில்லை, அடுத்த 100 நாள்லேயே இவரும் இதே தான் சொல்லுவார். சார், ஆனால் இப்போ அவங்க தரப்பு, விஜய் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இதெல்லாம் செய்யலாம் கூட பரவாயில்ல, சட்டம் ஒழுங்கு நேராக இருந்தால் போதும், டாஸ்மாக் ஒழிச்சா போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் சார் அவங்களா இருக்காங்க. டாஸ்மார்க் ஒழிச்சா போகிறோம், வருமானம் கொடுத்தே டாஸ்மார்க் தான். 3.5 லட்சம் கோடியில் 50,000 கோடி வருமானம் கொடுக்குது, 55,000 கோடி வருமானம் கொடுக்குது டாஸ்மார்க். நீங்கள் கொடுக்குற இலவசத்தில் டாஸ்மார்க்கையும் மூடிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? வருஷத்துக்கு நீ 12 லட்சம் கோடி கடன் வாங்குவேன், 5 வருஷத்தில் 60 லட்சம் கோடி ஆயிரும். இவனாச்சு 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போனான். அந்த கடனை நம்மால் 1 வருஷத்தில் வாங்கிடுவார். இவர் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் டாஸ்மார்க்கை மூடிட்டாருன்னா, அண்ணாமலை சொன்ன மாதிரி தான், டாஸ்மார்க்லாம் மூடலாம் முடியாது, மெல்ல மெல்ல குறைக்க முடியும்.
மெல்ல மெல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை பண்ண முடியுமே தவிர அதுக்கு மாற்று ஏதாவது ஒன்று சிந்திக்கணும். அவர் சொன்ன மாதிரி கல்லுக்கு அனுமதி கொடுக்கணும். அது மாதிரி மாற்று சிந்தனைகள் கொண்டா மட்டும்தான் டாஸ்மார்க்கை ஒழிக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் டாஸ்மார்க்கை ஒரே நைட்டில் சைன் பண்ணிக்கலாம் டாஸ்மார்க்கை மூடவே முடியாது. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி அது இந்தியா முழுக்கவே பொருந்தும். ஏன்னா அது ஒரு புற்றுச்சல் மாதிரி நீ பெருகிடுச்சு. இன்னைக்கு சாராயம் இல்லைனாக்கா தமிழ்நாடே இல்லை, தமிழ்நாடோட இளைஞர்களே இல்லைன்ற நிலைமையில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்துக்கு நம்ம வந்துட்டோம். செத்தாலும் சாராயம் தான், பிறந்தாலும் சாராயம் தான், கல்யாணம் ஆனாலும் சாராயம் தான், கர்மாந்திரம் ஆனாலும் சாராயம் தான், எல்லாமே இன்னைக்கு சாராயத்தில் போயிடுச்சு. அப்போது இன்னைக்கு இது ஒழிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. எந்த ஆட்சியாளர் வந்தாலும் முடியாது. அதனால தான் இந்த தடவை தேர்தல் யாருமே நான் டாஸ்மார்க்கை மூடுவேன்னு ஒருத்தர் கூட கொடுக்கல, இன்க்ளூடிங் அதிமுக உள்பட பாஜக உள்பட யாருமே நாங்கள் வந்தோடனே டாஸ்மார்க்கை மூடுவோன்னு முட்டாள்தனமாக திமுக மாதிரி யாருமே கொடுக்கல. ஏன்னா அதை செய்ய முடியாது என்று தெரியும். அதனால் பார்ப்போம். எப்பவுமே அதாவது காமராஜர் ஒரு தடவை சொன்னார், அண்ணாதுரை சிஎமான ஒன்று என்னங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ணல, இப்போ தான் வந்திருக்கிறேன், ஒரு 100 நாள் டைம் கொடு, அதுக்கப்புறம் பார்ப்போம். அதே போல தான் வந்திருக்கிறார். 100 நாள் இல்லை, 1 வருஷம் கூட டைம் எடுத்துங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நல்லது செய்ய. முதல்ல என்னென்னா உங்களுடைய தொண்டர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க. நேற்று ஒன்றும் இல்லை, ஒரு 3 லேடிஸ் ட்ரிபிள்ஸ் கான்ஸ்டபிள் மடக்கிறான். நாங்கள் யார் தெரியுமா, 3 பேர் வரதே தப்பு, 3 பேருக்கு ஹெல்மெட்டும் இல்லை. அப்போது நாங்கள் யார் தெரியுமான்னு இப்பயே நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னால் இன்னும் 5 வருஷம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நம்ம வாழ போகிறோம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழ போகிறோம். ஏன்னா தமிழகத்தை நினைத்து யாரும் இங்கே ஓட்டு போடலை, சினிமா கவர்ச்சியாக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்குன்றது நமக்கு கேள்விக்குறி தான். ஓகே சார். பட் ஆனாலுமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து தோற்றுருக்காரு. பட் அவர் அழுனா கூட சேகர் பாபு அந்தளவுக்கு அழுகுறாரே சார், அந்தளவுக்கு பிணைப்பா என்ன அவங்களுக்குள்ள? எங்கள் தோற்றதே அவரால் தாங்க. அவர் தான் சார். ஆமாம், அவன் 9 ஓட்டை மூடி நின்றான்னு வச்சுங்களேன், ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாருங்க. சென்னை மாநகராட்சியை நாசம் பண்ணது யாருங்க? சென்னைக்குள்ள தாங்க குளத்தூர் வருது. சென்னை மாநகராட்சியை நாசம் பண்ணது யாருங்க? அதிக போராட்டங்கள் எங்கே நடந்துச்சு? சென்னையில் தாங்க நடந்துச்சு. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் எங்கே நடந்துச்சு? துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை இவ்வளோ பெரிய போராட்டமாக மாற்றினது யாருங்க? சேகர் பாபு தாங்க. அப்பயே கூப்பிட்டு அவங்கள சரி பண்ணி அவங்க மிஞ்சி போன எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க? ஒரு 5000 பேர் வேலை செஞ்சுருப்பாங்களா? அந்த 5000 பேர் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அன்றைக்கே செஞ்சுருந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்காருல்ல. இன்றைக்கி குளத்தூரில் இவர் தோற்றது காரணம் விஜய்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு முழுக்க காரணம் சேகர் பாபு தான். அதனால தான் சேகர் பாபு அழுகுறாரு, என்னால் தானே இந்த நிலைமை வந்துட்டீங்க உங்களுக்குன்னு. அவர் ஜெயிச்சிட்டாரு சேகர் பாபு. ஆனால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோக்குறாருன்னு சொன்னால் ஒரு கட்சியோடைய மிகப்பெரிய ஒரு கட்சியோடைய இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய இங்கேருந்து தான் எல்லாமே பிறக்கும். பிஜேபிக்கு எதிரான விஷயங்கள் எல்லாமே இங்கேருந்து தான் பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை சேகர் பாபு தோற்கடித்திருக்கிறார். விஜய் தோற்கடிக்கவில்லை, சேகர் பாபு தோற்கடித்திருக்கிறார். இதான் உண்மை. ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்தாங்க, 4000 ரூபாய் கொடுத்தும் கூட மக்கள் ஓட்டு போட விரும்பலை. 2 காரணம், ஒன்று விஜய், இன்னொன்று சேகர் பாபு. இந்த சென்னை மாநகராட்சியில் இவர்கள் செய்த ஊழலும் சென்னையில் இவங்க எந்த விஷயமும் நல்லாவே செய்யவே இல்லை. அதனால தான் சென்னை இன்னைக்கு வாஷ் அவுட்டு. இவங்க விஜய் வரலனா கூட இவங்க சென்னையை ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, மற்ற இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. விஜய் வரலனா கூட இவங்க சென்னையை ஜெயிச்சிருக்கு வாய்ப்பு கிடையாது. அதிமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான நிர்வாகத்தை சென்னை மாநகராட்சி இந்த சேகர் பாபு கூட சேர்ந்து ரொம்ப குளறுபடிகளை செஞ்சது காரணமாகத்தான் இன்னைக்கு சென்னை மாநகரம் முழுக்கவே இவங்களால வெற்றி பெற முடியல. இதுதான் உண்மை. ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து அதிமுக அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது வந்திருக்கலாமே சார். எதிர்கட்சியாக வராத அளவுக்கு என்ன அந்த அளவுக்கு செயல்பாடு சரியில்லையா? இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சாச்சு, பாமகவும் வந்தாச்சு, எதனால் எதிர்கட்சியோடு வர முடியாத அளவுக்கு தோல்வி? இல்லை, இப்போது எதிர்கட்சியாக வர முடியாத அளவுக்கு தோல்விலாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம விஜய் நம்ம அடிக்கவே இல்லை. ஒன்று எப்படி திமுக சொல்கிற மாதிரி தான் விஜய் சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கு. ஆமாம், கரூர் விவகாரத்தெல்லாம் சப்போர்ட்டு. விஜயை நம்ம தொடவே இல்லை, திமுகவும் விஜயை தொடவே இல்லை. விஜய் இவ்வளோ பெரிய ஒரு மாயை கிடைக்கும்னு விஜய் நினச்சிருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு விஜய் நினச்சிருக்க மாட்டார். நாம் அதிமுக கூட்டணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, திமுக கூட்டணியே எதிர்க்கிறதாவே நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி அங்கேயே இருந்துட்டோம். திமுக கூட்டணி எதிர்க்கணும், திமுகவுடைய ஊழலை வெளியே கொண்டு வரணும், திமுகவுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை இதை சொல்லணும், இதைத்தான் நம்ம பண்ணுமே தவிர சைட்லேருந்து ஒருத்தர் வர்றதை நம்மளும் விட்டுட்டோம், திமுகவும் விட்டுட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கிய காரணம். நாம் இவருடைய விஷயங்களை வெளியே பேசவே இல்லை. நம்ம விஜய் கிட்ட நிறைய தப்பு இருக்குது, அவர்கிட்ட ஆரம்பத்தில் ஊழல் இருக்குது, அவர்கிட்ட ஆரம்பத்தில் பொய் இருக்குது. அது எதையுமே நாம் பேசலை, திமுகவும் பேசலை, அதிமுகவும் பேசலை. இதுதான் ரொம்ப முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் சீட்டு இருக்கு இல்லையா, யார் இந்த சீட் ஷேரிங் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது நிறைய குளறுபடிகள். எந்த இடத்த வாங்கியிருக்கணும், எந்த இடத்த கொடுத்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு புதுக்கோட்டையில் பாஜகவுக்கு 4 சீட்டை கொடுத்துட்டாங்க. புதுக்கோட்டையில்
ஒரே இடத்துல 4 சீட்டுங்கிறது கொடுத்துருக்கக்கூடாது, இவங்க வாங்கியிருக்கக்கூடாது. அதே போல் கன்னியாகுமரியில் அங்கேயும் 5 சீட்டு கொடுத்தாங்க, அங்கேயும் அதுமாதிரி கொடுத்துருக்கக்கூடாது, வாங்கியிருக்கக்கூடாது. சென்னையை முழுசாக இவங்க நம்பினாங்க, அதுவும் முடியாமல் போச்சு. இப்படி பிரித்து கொடுக்குறத தவறாக பிரித்து கொடுத்துட்டு இதில் கரெக்டாக வாங்கினது ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்புமணி ராமதாஸ். கரெக்டு சார். அவங்க மட்டும் தான் வட மாவட்டத்தில் அவங்களுக்கு தேவையான சீட்டை ரொம்ப அடம்பிடிச்சி வாங்கின காரணமாகத்தான் இன்றைக்கி அதிமுக கூட்டில் 2வது இடத்துல இருக்கக்கூடியது அவங்க. யாருக்கு அடுத்து அதிமுக அடுத்து 2வது இடத்துல இருக்குது அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 5 சீட்டு வெற்றி பெற்று இன்றைக்கி 5 சீட்டோ 4 சீட்டு வெற்றி பெற்று இன்றைக்கி இருக்கிறாங்க. அதுவும் அவங்க அந்த வட மாவட்டத்தை தேடி வாங்கிட்டாங்க. இன்னொன்று, இன்றைக்கி அதிமுக இந்த அளவுக்கு சீட்டு இருக்குன்னா கூட வட மாவட்டத்தில் இருக்க சீட்டு தான். சிவி சண்முக கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் மட்டுமே இவங்களுக்கு 6 சீட்டோ 7 சீட்டோ 5 சீட்டோ 4 சீட்டோ இவங்களுக்கு. அதே போல் சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய இதில். ஆனால் இவங்களுக்கு சவுத் சைடில் இல்லவே இல்லை. மதுரை சைடில் டோட்டல் வாஷ் அவுட். ஏன்னா இவங்க டோட்டல் வாஷ் அவுட். மதுரை திருச்சி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் வாஷ் அவுட். இவங்க ஓரளவுக்கு கோயம்புத்தூர்லேயும் வாஷ் அவுட். எஸ்பி வேலுமணி மட்டும்தான் வெற்றி. ஆமாம். அப்போ இது வந்து ஒரு 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 மாயையில் அப்படி போய் இப்படி வந்துருச்சு. அதை ஒன்றுமே பண்ண முடியாது, யாருமே அதை ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி 2014 ஒன்று நடந்துச்சு, நம்மளுடைய நரேந்திர மோடிக்கு நடந்துச்சு, இந்தியா முழுக்க நடந்துச்சு. அது போல் இங்கே நடந்துச்சு. அதை விட மொத்தமாக நினச்சா கிடையாது, 3ஆக பிரிஞ்சிருச்சு. அவர் வந்து ஒரு 1.25 லட்சம் கோடி ஓட்டு, இவர் 1.5 லட்சம் கோடி ஓட்டு திமுக, இவங்க ஒரு 1.25 லட்சம் கோடி. எல்லாருக்குமே இது 3ஆக பிரிஞ்சிச்சு. ஒரு மிகப்பெரிய ஆளுன்னு கூட சொல்ல, மிகப்பெரிய ஆளுனா 200 சீட் ஜெயிச்சிருக்கணும். அவர் 200 சீட் அவரால் ஜெயிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்னாக்கா அவ்வளோ ஸ்ட்ராங்காக திமுகவும் இருந்திருக்கு, அதிமுகவும் இருந்திருக்கு. இவ்வளோ பெரிய அலையில் கூட 54 சீட் இவங்க ஜெயிக்கிறாங்க, 74 சீட் இவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அப்போது அந்த அலையையும் தாண்டி இங்கே மிகப்பெரிய ஒரு தொண்டர்கள் இங்கே திமுக சைடு அதிமுக சைடு இருக்கிறாங்க. அதுதான் இதை காட்டுது. திமுக வந்து அதிமுக வந்து பாஜக வந்து பாமக வந்தாலும் இவ்வளோ பெரிய அலையையும் தாண்டி ஒரு 54 சீட்டு ஜெயிக்கிறாங்கனாக்கா அதுதான் உண்மையிலே அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். அது எதிர்கட்சியாக வராங்க தோக்குறாங்கிறத விட இவ்வளோ பெரிய ஒரு அலையை தாண்டி ஒரு 54 சீட்டு இவங்க ஒரு 74 சீட் எடுக்கிறான்றது பெரிய விஷயம். ஓகே சார். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வெஸ்ட் பெங்கால் போனோம் அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்கள் நான் சிஎம் போஸ்ட் ரிசைன் பண்ண மாட்டேன்னு ஒத்த காலம் நிற்கிறாங்களே சார், என்ன தான் பண்ண போகிறீங்க? 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க ரிசைன் பண்ண என்ன பண்ணா கட்டியானாங்க. 4ஆம் தேதி வரைக்கும் தான் ஒரு ஒரு முதலமைச்சர் பண்ணால் அந்த 365 நாள் × 5 அவ்வளோதான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பதவி காலம் எண்ணி வரைக்கும் முடியுது. அதனால தான் அந்த தேதி எண்ணிக்கை வைப்பாங்கனாக்கா பதவி காலம் முடிகிற அன்றைக்கி தான் உங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கை முடிச்சு உங்களுக்கு வந்துட்டு அடுத்த முதலமைச்சருக்கான தேர்வு நடக்கும். மே 4ஆம் தேதியோட அவங்களுக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. யாருக்கு? மம்தா பானர்ஜிக்கு முடிச்சிச்சுன்னும் போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க டெலிட்டட், அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க டீக்வாலிஃபை ஆகிடுறாங்க, அவங்க வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் நீ என்ன ரிசைன் பண்ணுறது? நீ வெளியே போன கழுத்தை பிடிச்சி முடிய பிடிச்சி வெளியே துரத்திடுவாங்க. நீ என்ன வெளியே போக மாட்டேன்னு சொல்கிறது? அதாவது உனக்கு இன்னும் கூட பதவி ஆசை போகல பாருங்க. எங்கள் மக்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை 207 சீட்டு இந்த மாதிரி எடுக்கல. அப்போ 207 சீட்டு கம்யூனிஸ்ட் ஒன்று கூட கிடையாது, காங்கிரஸ் 20 22 இந்த மாதிரி வெறும் 80. எவ்வளோ பெரிய வெற்றி அங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போது மக்களோட மனநிலை என்ன? மம்தா பானர்ஜி ஆட்சியில் கலவரம், அப்பட்டமான கலவரம். முக்கியமான காரணம் அவங்களுக்கு தோற்றது காரணம் அந்த மருத்துவ மாணவி கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இன்றைக்கி இவங்க ஆட்சி பறி போனது காரணம் அதுதான். அதனால தான் பாஜக அந்த மருத்துவ மாணவியின் தாயாருக்கு சீட்டு கொடுத்து அவங்க வெற்றி பெற வைத்திருக்கிறாங்க. 3 பேர் கொடுத்துறாங்க. 3 பேருமே பாதிக்கப்பட்டவர்கள். திரிணாமுல் காங்கிரஸால் பாதிக்கப்பட்ட 3 லேடிஸ், 3 மகளிருக்கு வாய்ப்பு கொடுத்துற 3 பேருக்குமே அடுத்த வேளை சாப்பாட்டு கூட அவங்களுக்கு கஷ்டம். அப்படிப்பட்டவர்களை அழைத்து சீட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்குது பாஜக. எவ்வளோ பெரிய சாமர்த்தியம் அது! இங்கே இருக்கிற மாதிரி நின்னவங்களெல்லாம் நிற்கலையே, புதுசாக யோசிச்சிருக்கிறாங்கல்ல. அதே போல் சிந்தனை தான் தமிழ்நாட்டிலே வரணும். தமிழ்நாட்டில் இதே போல் சிந்தனை வரணும். இப்போ தாவேக்கா வந்து இப்போ ஒன்றே உதாரணம் சொல்லுவாங்க, நாங்கள் தாவேக்கில் பார்த்து ஆட்டோக்காரெலாம் கொடுத்தோம், ஆட்டோக்காரனை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. ராயபுரத்தில் அந்த ஆட்டோக்காரன் யாருக்குமே தெரியாது. பல்லாபுரத்தில் காமாட்சி யாருன்னு யாருக்குமே தெரியாது. அதே போல் தாம்பரத்தில் வேட்பாளர்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே வேட்பாளரை மறந்துட்டாங்க, தமிழ்நாட்டை மறந்துட்டாங்க, சினிமா மோகத்தில் விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டாங்க. இதான் நடந்துச்சு. அது மேற்கு வங்கத்தில் நடக்கலை. என்றைக்குமே அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது மாதிரியான விசித்திரமான சம்பவங்கள்லாம் எங்கே நடக்கும்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை புரிந்து கொள்ளவே முடியாது. கூத்தாடி பின்னால் போகிற வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களை புரிந்து கொள்ளவே முடியாது. உண்மையிலே சென்டிமெண்டலி ரொம்ப வீக்கான ஒரு மாநிலம் இருக்குதுன்னு சொன்னாக்கா அது தமிழ்நாடு தான். அதை விஜய் நல்ல சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொண்டு அதை அறுவடை பண்ணிட்டார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான திலைபாலம் இருக்கிறதுக்கு மிக்க நன்றி சார்.